மோடிக்கு ஆதரவாக தமிழறிவு மணியன் இருக்கிறார் என்று சொல்வதே ஒரு பொய். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை ஈழ நிலத்தில் அழிப்பதற்கு ராஜபக்சேவுக்கு சகல தளங்களிலும் துணை நின்ற காங்கிரஸ் அரசு மத்தியில் வீழ்த்தப்பட வேண்டும். இந்த காங்கிரஸ் அரசை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் அமைப்பது என்பதுதான் இன்றைக்கு நம் கண்முன்னாலே உள்ள கேள்வி. நீங்கள் கருணாநிதியினுடைய கடுமையான ஊழல், வரம்பு மீறிய அதிகார துஷ்பிரயோகம் என்று எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை விடுவிக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது ஜெயலலிதாவைத்தான் என்னால் ஆதரிக்க முடிந்தது. தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று கேட்டால் நான் வைகோவைத்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லுவேன். ஆனால் கருணாநிதியை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு அடுத்த கணமே வைகோவை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான சூழல் இந்த மண்ணில் இல்லை. காரணம், மதிமுகவிற்கு அதிகபட்சம் ஒரு 8 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கும். 20 to 25 விழுக்காடு வாக்குகளை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதே அளவுக்கு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோ அல்லது அதைவிட கூடுதலான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியையோ ஆதரிப்பதன் மூலமாகத்தான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பாசிபிள் என்று. எந்த நேரத்தில் எது சாத்தியமோ அதை செயற்படுத்துவதற்கு பெயர்தான் அரசியல். எனவே என்னுடைய விருப்பம் ஜெயலலிதா திரும்பவும் வந்து உட்காருவது அல்ல. நான் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவும் கருணாநிதிக்கு எதிராகவும் களமிறங்கிய பொழுதே ஆனந்த விகடனில் 4 வாரங்கள் விகடன் மேடையில் கேள்விகளுக்கு பதிலளித்த பொழுது ஒரு வாசகர் என்னை கேட்டிருந்தார், இப்பொழுது ஜெயலலிதாவை ஆதரிக்கிறீர்களே, ஜெயலலிதாவின் பண்புகள் மாறிவிட்டன என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று. நான் அதற்கு தெளிவாகவே பதில் அப்பொழுது எழுதினேன். ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாதோ அப்படித்தான் ஜெயலலிதாவினுடைய அடிப்படை பண்பு நலன்கள் இறுதி நாள் வரை மாறாது என்று. எனவே ஜெயலலிதா புனிதம் பூத்த தேவதை என்பதற்காக நான் ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. கருணாநிதியின் அரக்க பிடியிலே இருந்து தமிழகம் விடுபட வேண்டும். கருணாநிதி பதவி நாற்காலியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இனத்தை காட்டிக் கொடுத்த அந்த கயமைக்கு உரிய தண்டனையை அவர் பெற்றாக வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் ஜெயலலிதாவை நான் ஆதரித்தது எவ்விதம் சரியோ அவ்விதம் மோடியை இன்று ஆதரிப்பதும் என்னளவில் சரிதான். காரணம், இந்தியா முழுவதும் படர்ந்து பரவி கிடக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியை வேரறுக்க வேண்டும் என்றால் இங்கே இருப்பவர்கள் கூச்சலிடுவதைப் போல ஒரு 3வது அணியின் மூலம் அது சாத்தியமே இல்லை. இடதுசாரிகள் முன்வைக்கக்கூடிய 3வது அணி என்பது இல்லாத ஊருக்கு செல்லாத சாலையில் பயணம் செய்கிற வேலைதான் அது. எங்கே இருக்கிறது 3வது அணி? ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சக்தி மிக்க மாநில கட்சிகளை ஒன்றாக இணைத்து ஒரு 3வது அணி அமைத்தால் ஆட்சியை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நான் மறுக்கவே இல்லை. இன்றைக்கும் இந்தியா முழுவதும் சக்தி மிக்க மாநில தலைவர்கள் ஓரணியில் சேர்ந்து நின்றால் 260 இடங்களுக்கு மேல் நாடாளுமன்றத்தில் பெற முடியும். ஆனால் நான் கேட்பது, தமிழ்நாட்டில் சக்தி மிக்க 2 மாநில கட்சிகள் ஜெயலலிதாவின் அதிமுகவும் கருணாநிதியின் திமுகவும், கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து விட முடியுமா? ஆந்திராவிலே இருக்கக்கூடிய ராஜசேகர ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி இன்றைக்கு சக்தி மிக்க YSR கட்சியின் தலைவர். தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு. 2 பேரும் மாநில கட்சிகளைத்தான் நடத்துகிறார்கள், சக்தி மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சந்திரபாபு நாயுடுவையும் அந்த YSR உடைய மகனையும் ஒன்றாக சேர்த்து விட முடியுமா? பீகாரில் லல்லு பிரசாத் யாதவையும் நிதிஷ்குமாரையும் ஓரணியில் கொண்டு வந்து நிறுத்திவிட முடியுமா? உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியையும் லல்லு பிரசாத் முலாயம் சிங் யாதவையும் நீங்கள் இணைத்து விட முடியுமா? ஏன் இவ்வளவு தூரம்? நீங்கள் மம்தா பானர்ஜி காங்கிரஸை எதிர்ப்பவர் தானே. சிபிஎம்மும் காங்கிரஸை எதிர்த்துத்தானே களமிறங்கி இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் இந்த 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நாடாளுமன்றத்தில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொண்டு நிற்க தயாரா? எனவே எந்த மாநிலத்திலும் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சிகளின் தலைவர்கள் 2 துருவங்களாக வெவ்வேறு திசை நோக்கி இருக்கிற பொழுது இவர்களை எப்படி ஒன்று சேர்ப்பது? இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு 3வது அணியை அமைப்பது?
இந்த மூன்றாவது அணியின் மூலம் எப்படி காங்கிரஸை வீட்டிற்கு அனுப்புவது? விவேகத்தோடு எதையும் சிந்திக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய தண்டனை உடனடியாக கிடைத்தாக வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அது நடந்திருக்க வேண்டும், நடக்கவில்லை. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் கடும் எதிர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சந்தித்திருக்கிறது. அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு அலையை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், காங்கிரசுக்கு சமமாக ஏறக்குறைய வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நாம் ஆதரவை கொடுப்பதன் மூலமாகத்தான் நாம் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். என்னுடைய பார்வை, என்னுடைய நோக்கம், என்னுடைய இலக்கு காங்கிரஸ் அரசை மத்தியிலே இருந்து அகற்றுவதுதான். அடுத்து அங்கே வந்து அமரக்கூடிய மனிதனை பற்றியே நான் கவலைப்படவில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், மோடி அவர் செய்த தவறை பற்றி பேசுகிற இந்த உலகம் சீக்கியர்களை 1984 இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த கணத்திலேயே டெல்லியில் வேட்டையாடி 3000க்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்களே, அதை எந்த கணக்கில் எழுதி வைப்பது? அது ஒரு இன கொலை இல்லையா? அது ஒரு இன அழிவு இல்லையா? இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட குஜராத் இன அழிவை பற்றி பேசுகிற எந்த ஒரு மனிதனும் உதடு திறந்து சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அழிவை பேச ஏன் தயங்குகிறார்கள்? ஒருவருக்கு ஒரு நீதியா? சரி, நீங்கள் மோடியை மன்னித்து விட்டால் அவருக்கு வாக்களிக்கலாம் என்கிறீர்களே, அப்படி என்றால் ராஜபக்சேவையும் மன்னிப்பீர்களா என்றால், ஆம் மன்னிப்பேன். ராஜபக்சேவும் செய்த தவறுகளுக்காக மனம் திருந்தி இந்த ஈழத் தமிழர்களுக்கு நாங்கள் இதுவரை செய்த அத்தனை தவறுகளுக்கும் பாவ பிராயச்சித்தமாக பரிகாரம் தேடுவதற்கு முனைகிறோம். இருப்பதே சின்னஞ்சிறு இலங்கை தீவு. இந்த இலங்கை தீவை 2 துண்டுகளாக்க வேண்டாம். நீயும் நானும் சகோதரர்கள், சம உரிமையோடு, சம வாய்ப்போடு, சமதர்மம் தழைக்க, சமத்துவம் சார்ந்து நாம் வாழலாம். அதற்கு ஏற்றாற் போல் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக மாற்றி அமைக்கலாம் என்று ராஜபக்சே நாளை சொல்லட்டும். நான் ஈழம் வேண்டாம் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமியனுக்கும் ஒரு இந்துவுக்கும் எந்த பேதமும் கிடையாது. இஸ்லாமியனுக்கு என்று உரிமை குறைவு, இந்துக்களுக்கு உரிமை அதிகம் என்று கிடையாது. சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கு சில உரிமைகள் கூடுதலாகவே இந்த மண்ணில் வழங்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நான் சொல்ல போனால் என்னை ஒரு இந்துத்துவவாதியாகத்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு மதம் கிடையாது, எனக்கு ஜாதி கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய மகன் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தவன், அதை வரவேற்றவன் நான். என் மகள் மதம் விட்டு மதம் மாறி திருமணம் செய்தவள், அதை ஏற்றுக்கொண்டவன் நான். மனிதம் ஒன்றுதான் எனக்கு மதம். இங்கே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே தொடர்ந்து இரத்த ஆறு ஓட வேண்டும். 2 வாக்கு வங்கிகளை தனித்தனியாகவே வைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோசமான கழுகு மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் நான் சேர்ந்து நின்று குரல் கொடுக்க தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்தும் பிணைந்தும் வாழ வேண்டும். காலம் முழுவதும் இவர்கள் போராடி கொண்டே இருப்பதா? காலகாலத்திற்கும் பாபர் மசூதி பிரச்சனையும் அயோத்தி பிரச்சனையையும் முன்வைத்தே இவர்கள் முரண்பட்டு கிடப்பதா? காலகாலத்திற்கு 2002 நடந்துவிட்ட அந்த குஜராத் கலவரத்தை சொல்லிக் கொண்டே நாம் காலத்தை ஓட்டி விடுவதா? பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தமிழகத்திலே ஒரு அணி அமைய வேண்டும் என்று நான் புறப்பட்ட பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களிடம் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அகில இந்திய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்த பொழுதும் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். ஈழம் சார்ந்து இதுவரையில் காங்கிரஸ் செய்த தவறுகளை நீங்கள் மத்திய அரசில் வந்து உட்கார்ந்தால் செய்யக்கூடாது. தமிழர் சார்ந்து, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்ந்து உங்களுடைய வெளிவிவகார கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும். வாழ்வுரிமையை அவர்கள் பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும். நீங்கள் தமிழீழம் என்று கேட்க முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் உலக நாடுகள் தமிழீழத்தை வாங்கி தருவதற்கு புறப்படுகிற பொழுது மன்மோகன் சிங் அரசு முட்டுக்கட்டை போடுவது போல நீங்கள் முட்டுக்கட்டை போடாமல் இருந்தால் போதும். சுப்பிரமணியன் சுவாமியை வாயை மூடிக்கொண்டு இருக்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் சுப்பிரமணியன் சுவாமி நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கக்கூடாது. அப்படி நின்றால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று பல்வேறு நிபந்தனைகளை அவர்களிடம் நான் போட்டுவிட்டுத்தான் இந்த அணியை அமைப்பதில் நான் முயற்சியை எடுத்துக்கொண்டேன். எனவே இன்றைக்கு இந்த அணி அமைகிறது. நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் இப்பொழுது பதில் சொல்லிவிடுகிறேன். தமிழ்நாட்டில் இந்த அணி ஒரு பெரிய வெற்றியை பெறுமா என்று கேட்கிறீர்கள். தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாகத்தானே தமிழர் வாக்காளர்கள் பிரிந்திருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது கல்லறையை நோக்கி கடைசி அத்தியாயத்தை எழுதுவதாகத்தான் என்னுடைய கணிப்பு அதுதான். கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வீறு கொண்ட இயக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், கருணாநிதி அவர்கள் 1000 தவறுகளுக்கு உரியவராக இருந்தாலும் 1000 திறமைகள் உடையவர். அவர் அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த கட்சியை அவரை போல் அவருக்கு பின்னால் கட்டி காப்பதற்கு அங்கே இன்னொரு மனிதன் இல்லாத நிலையில் அது சரிவை நோக்கித்தான் செல்லும். அதனுடைய கடைசி அத்தியாயம் எழுதப்படுகிறது. அண்ணா தொடங்கினார், கருணாநிதி முடித்தார் என்பதுதான் கழகத்தின் வரலாறாக இருக்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 16 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு கணக்கு சொல்கிறது. காங்கிரஸ் அதனுடைய கல்லறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடைசி மூச்சை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் விட்டுவிடும் என்பதில் 2 கருத்து இருக்க முடியாது. எனவே நான் அப்பொழுதே முடிவு செய்தேன், காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து இவர்கள் நின்றாலும் கூட 25 விழுக்காடு வாக்குகளை தாண்டுவதற்கு வழி இல்லை. விஜயகாந்தை இவர்கள் பக்கம் போக விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜெயலலிதாவிடம் 30 விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு கணிசமான அளவுக்கு தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஆட்சியை மாற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற நிலையில் நாம் செய்யக்கூடியது என்ன என்று சிந்தித்துத்தான் இந்த வியூகம் அமைத்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் அதற்கு இருக்கிற வாக்கு வங்கி வெறும் 2.5 விழுக்காடு மட்டும்தான். அது ஒன்றும் வலிமையான இயக்கம் இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் இன்று மோடிக்கு வாக்களிப்பதற்காக புறப்பட்டிருக்கிற இளைஞர்கள் எண்ணிக்கை மிக கூடுதல். நீங்கள் மோடியை விரும்புகிறீர்களா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. நான் மோடியை ஆதரிக்கிறேனா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. இன்றைக்கு தமிழகத்தில் 48 லட்சம் புதிய வாக்காளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் இளைஞர்கள், மாணவர்கள், மாணவியர், படித்தவர்கள், இளைஞர்கள். அவர்களுடைய ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா? குட் கவர்னன்ஸ் அண்ட் எ கவர்மெண்ட் வித்தவுட் எனி கரப்ஷன். இதுதான் இப்பொழுது தேவை அவர்களுக்கு. ஊழலற்ற ஒரு அரசு வேண்டும், நிர்வாக திறமை உள்ள ஒரு அரசு வேண்டும். இந்த இரண்டும் காங்கிரஸ் மூலம் கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை மோடி கொடுப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் இன்றைக்கு 48 லட்சம் வாக்காளர்கள் என்றால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 10 விழுக்காடு அவர்கள். அந்த 10 விழுக்காடு வாக்கு ஜெயலலிதாவுக்கோ கருணாநிதிக்கோ போவதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே அந்த 10 விழுக்காடு வாக்கை நான் பதிவு செய்து கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 2.5 விழுக்காடு வாக்கு. ஆக ஒரு 15 விழுக்காடு வாக்கு வரை மோடிக்காக மட்டுமே கிடைக்கும் என்பது என்னுடைய கணக்கு. இதில் மதிமுகவை கொண்டு வந்து இணைக்கிற பொழுது மதிமுகவின் 8 விழுக்காடு வாக்கும் சேரும். பாமகவை கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது பாமகவின் 8 விழுக்காடு வாக்கும் சேரும். தேமுதிகவை கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட 10 விழுக்காடு வாக்கும் சேரும். அப்படி நீங்கள் சேருகிற பொழுது ஏறக்குறைய 35 விழுக்காடு வாக்குகளை இந்த அணி பெறும். 30 விழுக்காடு வாக்கு தான் ஜெயலலிதாவிடம் இருக்கிறது. 3 விழுக்காடு வாக்கு கம்யூனிஸ்டிடம் இருக்கிறது. கூட்டினாலும் கூட அவர்கள் 33 விழுக்காடு. ஆனால் 35 விழுக்காடு வாக்குகளை நான் உருவாக்க நினைக்கிற அணி பெறுவதற்கான சகல வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் சேர்ந்து ஒன்றாக நின்று இவர்கள் சமரசமாக முயன்று இடஒதுக்கீடு நடத்தி தேர்தல் களத்திற்கு வருவார்களா என்பதுதான். அதற்கான முயற்சிகளைத்தான் நான் மேற்கொண்டிருக்கிறேன். அது மட்டும் நிறைவேறிவிடுமானால் நிச்சயம் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பேன் நான். ஒன்று, இந்த திமுக அதிமுக என்கிற 2 அணிக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியும் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையை விதைப்பது. 2வது, திமுக அதிமுகவுக்கு எதிரான மக்கள் சக்தியை ஒன்றுபடுத்தி 2016 சட்டமன்ற தேர்தலில் 2 திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு மாற்று அரசியல் ஆட்சியை கொண்டு வருவதற்கான களத்தை அமைப்பது. 2லும் மிகுந்த அனுபவங்களின் அடிப்படையில் அறிவு சார்ந்து நான் இந்த வியூகத்தை அமைத்து செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். இதில் வெற்றி கிடைக்கும் என்றால் தமிழகத்திற்கு நல்லது, தோல்வி வந்து சேரும் என்றால் இழப்பு எனக்கு எதுவும் இல்லை. காரணம், எப்பொழுதும் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்த நாள் தொட்டு இன்று வரை எனக்காக நான் வாழவில்லை, என் குடும்பத்திற்காக நான் வாழவில்லை.
என்னுடைய தந்தையினுடைய சடலத்தை நெருப்பில் போட்டு நான் வழி அனுப்புகிற பொழுதே சத்தியம் செய்தேன், என் வாழ்வின் இறுதி நாள் வரையில் தேர்தல் களத்தில் நான் நிற்க மாட்டேன். நான் எந்த காலத்திலும் தேர்தலில் நிற்க மாட்டேன். அரசு சார்ந்த ஒரு கடைநிலை ஊழியர் பதவியில் கூட நான் வந்து அமர மாட்டேன். இந்த 2 சத்தியங்களோடு புறப்பட்டிருக்கிற ஒரே அரசியல்வாதி நான் தான் தமிழ்நாட்டில் தெளிவாக சொல்கிறேன். எனவே என் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழருவி மணியனுடைய எழுத்திலும் பேச்சிலும் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருப்பதனாலேதான் சென்ற முறை கருணாநிதியை வீட்டுக்கு அனுப்புவதில் என்னுடைய பணி மிக கணிசமாக இருந்தது என்பதை பெருமிதத்தோடு சொல்லுவேன். எனவே மோடி நல்லவரா அல்லது கெட்டவரா என்று நாயகன் பாணியில் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க நான் தயாராக இல்லை. என்னுடைய பிரச்சனை என் இனத்தை அழித்த இந்த இந்திரா காங்கிரஸை வீட்டிற்கு அனுப்புவதற்கு எது சரியான வியூகம் அதை அமைப்பதுதான். எனவே அந்த வகையில் நான் தெளிவாகவே என் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே உலக வரலாற்றில் காந்தியம் என்ற ஒன்று எந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டாலும் அந்த இடத்தில் அணு மின் உலைக்கு எதிராக இடிந்தகரை மக்கள் நடத்தக்கூடிய சாத்வீகம் சார்ந்த அறவழி போராட்டம் நிச்சயமாக தவிர்க்க முடியாமல் பதிவு செய்யப்படும். நான் உதயகுமாருடைய மிகப்பெரிய சாதனையாக கருதுவது இந்த ஒன்றைத்தான். படித்த பண்பட்ட மக்களை வைத்துக்கொண்டு ஒரு வன்முறையற்ற போராட்டத்தை நடத்துவது கூட எளிதானது. ஆனால் மீனவ சமுதாயம், இடிந்தகரையும் இடிந்தகரையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களும் முழுக்க முழுக்க மீனவர்களை பெற்றிருக்கக்கூடிய கிராமங்கள். அவர்கள் கடலிலே சென்று மீன் பிடிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், எதற்கும் விரைவில் கத்தி எடுத்து பழக்கப்பட்டவர்கள். உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மக்களை தன் பின்புலமாக வைத்துக்கொண்டு இன்று வரையில் ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் ஒரு வன்முறை சம்பவம் கூட உருவாகுவதற்கு அனுமதிக்காமல் உதயகுமார் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் தலைவணக்கம் செய்கிறார்கள். மின்வெட்டு என்பதை ஒரு பிரச்சனையாக காட்டி இவ்வளவு மோசமான மின்வெட்டு இருக்கிறதே, தமிழகத்தின் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி தேங்கி கிடக்கிறது, இந்த நிலையில் உதயகுமார் தேச துரோகம் செய்கிறார் என்பது போல சிலர் குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் கூட அது செல்லுபடியாகவில்லை. எனவே உதயகுமார் இன்றைக்கு நடத்தக்கூடிய போராட்டம், எப்பொழுதும் ஒன்று சொல்லுவேன், அறவழியில் நடத்தக்கூடிய போராட்டம் விரைவிலேயே தீர்வை தந்துவிடாது. காலம் கொஞ்சம் ஆகும். நிச்சயமாக அந்த போராட்டம் நீங்கள் அணு உலையை மூடுகிற ஒரு இடத்தில் வந்து நிற்கும். அதற்கான ஆதரவை நாங்கள் அனைவரும் எல்லா வழியிலும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். தஞ்சை நிலப்பகுதியில் விவசாயமே பாதிக்கப்படுகிறார் போல் கெயில் நிறுவனம் இது போன்ற எரிவாயு குழாய்களை பதிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்ட பொழுது தமிழக அரசு அதற்கு எதிராக தடை விதித்தது. ஆனால் அந்த தடை ஆணையை தூக்கி எறிவதற்காக அவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமே அந்த கெயில் நிறுவனத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. எனவே இதை என்ன செய்வது? எல்லாவற்றுக்கும் இறுதியாக நாம் போய் நிவாரணம் தேடி நிற்கக்கூடிய இடம் நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றமே மக்கள் மன்றத்தினுடைய மனோபாவத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்குகிற பொழுது நாம் என்ன செய்வது? எனவே அடுத்து இதை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் தான் நாங்கள் பரிகாரம் தேட வேண்டிய நிலை இருக்கிறது. ஒரு ஜனநாயக அமைப்பில் எல்லாவற்றுக்கும் மக்கள் உடனே வீதியிலே வந்து நின்றுவிட மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் புரட்சி வெடிக்க வாய்ப்பே கிடையாது. 5 ஆண்டுகள் அமைதியாக இருப்பார்கள். தேர்தல் வருகிற பொழுது தங்களுடைய கோபத்தை வெளிப்படையாக வாக்குச்சீட்டின் மூலமாக வழங்குவார்கள். எனவே நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக மட்டுமே ஏவல் கூவலாக இயங்கக்கூடிய இந்த மத்திய அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் கையில் ஒரு வலிமைமிக்க ஆயுதம் இருக்கிறது. அதுதான் வாக்குச்சீட்டு. வருகிற ஆண்டு மே மாதம் அந்த வாக்குச்சீட்டை அவர்கள் பயன்படுத்துவார்கள்.
இந்த கார்ப்பரேட் கூலிகளாக இருக்கக்கூடியவர்களை வீட்டிற்கு அனுப்புவதற்கு முயல்வார்கள். முதலில் தமிழ் பற்று வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ்தான் என்று இல்லை. தமிழ்நாட்டு தெருக்களிலே தமிழ்தான் இல்லை என்று பாவேந்தர் பாரதிதாசன் 1960களின் தொடக்கத்திலே புலம்பினார். அதற்கு பிறகு 60 ஆண்டுகள் ஏறக்குறைய ஓடிவிட்டன. ஆனால் இப்பொழுது தமிழ் முறையாக பேசக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்தால் 10 விரலை கூட நீட்ட முடியாத நிலை இருக்கிறது. முதலில் தமிழை பாதுகாக்க வேண்டும். ஒரு மொழியை நாம் தொடர்ந்து பராமரிக்காமற் போனால் கண் முன்னாலேயே அது கல்லறைக்கு போய்விடும். எனவே மொழியை பாதுகாப்பது முக்கியம். அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் நான் சென்று தாய்மொழி கல்வியினுடைய அவசியத்தையும் தாய்மொழியின் மீது மனிதன் கொள்ள வேண்டிய பற்றையும், நீங்கள் வயிற்றுக் கல்வி என்பது வேறு, வாழ்க்கை கல்வி என்பது வேறு என்கிற வேறுபாட்டையும் விளக்கமாக எடுத்து வைக்கிறேன். நீங்கள் சோற்றுக்கு வழி தேடிக் கொள்வதற்காக எந்த மொழியையும் படியுங்கள். ஆங்கிலம் படியுங்கள், பிரெஞ்சு படியுங்கள், ஜெர்மன் படியுங்கள், ஹிந்தி படியுங்கள், எதையும் படியுங்கள். அது சோறு போடும். ஆனால் சோறு மட்டும்தானா வாழ்க்கை? சோறுதான் வாழ்க்கை என்றால் விலங்குக்கும் அதுதானே வாழ்க்கை. பிறகு விலங்குக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? எனவே பண்பாடு என்பது மிக முக்கியமானது. காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் செதுக்கி செதுக்கி சிற்பமாய் வடித்து கொடுத்திருக்கக்கூடிய பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்களை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் தாய்மொழியைத்தான் படித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். எனவே வாழ்க்கை கல்வியை பெறுவதற்காக தாய்மொழியை நீங்கள் மறக்காமல் படிக்க வேண்டும். அதை புறக்கணிக்க கூடாது. தாயை புறக்கணிப்பதை விட பாபகரமானது தாய் மொழியை புறக்கணிப்பது என்று தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஏராளமான இளைஞர்களின் இதயங்களில் அந்த மனமாற்றத்தை என்னாலே சந்திக்க முடிகிறது. சுற்றுப்புறச் சூழலுக்காக எங்கள் இயக்கம் இந்த பிளாஸ்டிக் பொருள்களை பயன்படுத்துவதிலே இருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் தனித்தனியாக கவனம் செலுத்தி, ஒரு குப்பை கூடை வைப்பதிலே இருந்து, காகிதங்களை அப்புறப்படுத்துவதிலே இருந்து, கழிவு நீரை எப்படி அப்புறப்படுத்துவது என்பதிலே இருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அனைத்தையும் உங்களிடம் ஒரு நேரம் ஒரு பேட்டியில் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிவிட முடியாது. செயற்படுகிறோம். 1000 சொற்கள் தருகிற சாதனையை விட ஒரு செயல் மிகப்பெரிய மேன்மையான சாதனத்தை தந்து முடிக்கும். எனவே எங்களை பொறுத்தவரையில் வெறும் பேச்சு பேசிக் கொண்டிருக்கவில்லை. காந்திய மக்கள் இயக்கம் இந்த மண்ணுக்கு எது நல்லதோ, இந்த மக்களுக்கு எது நன்மை பயக்கக்கூடியதோ அவை அனைத்திலும் நாங்கள் பார்வையை செலுத்தி எல்லாவற்றிலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வாக்கு வங்கிக்காக நாங்கள் எதையும் செய்வது இல்லை. அதனால் ஓசைப்படாமல், ஆரவாரம் இல்லாமல், ஆடம்பரத்தோடு காட்சி தராமல் எளிய முறையில் தூய்மையாக எங்களுடைய இயக்க பணிகள் மக்கள் நலன் சார்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. தமிழகத் தமிழர், மலையகத் தமிழர், ஈழத் தமிழர், புதுவை தமிழர், பாரிஸ் தமிழர், ஆஸ்திரேலியா தமிழர் என்று தனித்தனியாக மனதில் கோடு போட்டு வைத்திருப்பதை முதலில் அழித்துவிட வேண்டும். தமிழர் அவ்வளவுதான். கங்கை என்று ஒரு நதி இருக்கும், யமுனை என்று ஒரு நதி இருக்கும், காவிரி இருக்கும், வைகை இருக்கும், பாலாறு கடல் நீரில் எந்த துளி எந்த நதியினுடையது என்று யார் பார்க்க முடியும்? எல்லா நதிகளும் தங்களுடைய தனித்துவத்தை, அடையாளத்தை, பெயரை முற்றாக இழந்துவிட்டு மகா சமுத்திரம், பெருங்கடல் என்ற ஒன்றாக மாறிவிடுவதைப் போலத்தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 12 கோடி தமிழர்கள், இந்த 12 கோடி தமிழர்களும் தமிழர் என்கிற மொழி அடிப்படையில், இன அடிப்படையில் ஒருமைப்பாட்டு உணர்வோடு சிந்திக்கக்கூடிய நேரம் வர வேண்டும். அந்த நேரம் வருவதற்கான சூழலை ஒவ்வொரு தமிழனும் உருவாக்க வேண்டும். இவ்வளவு நேரம்
தானாக நடைபெற்றதற்கும் இதை கண்ணுறுதி